ஹாய்! பசங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் எங்கள் வீட்டிலயும் ஒரே அலப்பறை தாங்க முடியவில்லை. எங்கள் வீட்டு பிள்ளைங்களோட எக்ஸாம் அலப்பறை. அடுப்பங்கரையில சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து ஒப்பிக்க வரேங்குதுங்க. வ வ த தேங்காய் திருவும்போது ஒப்பிக்க வரேங்குதுங்க. என்னடா இது தாங்க முடியலடா உங்க அலப்பறைன்ட்டு. நம்ம வேண்டான்னா கோச்சிப்பாங்க அப்புறமேலா. இது வேற வம்பு. ஆஹா! அதோட சரின்ட்டு அப்புறம் அத வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். வீட்ல இடியாப்பம் தான் புளிஞ்ச இடியாப்பமும், தேங்காய் பாலும். அந்த வேலை பார்க்கங்காட்டியும் தான் அவ்வளோ ரகல. அம்மா புளிஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதோட எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சுங்க. டிஃபனுக்கும் இன்னைக்கு இடியாப்பமே குடுங்கன்னு, அதில பால் ஊத்துனா வீணா போயிடும் இல்லையா? அதனால கொஞ்சோண்டு ஜீனி போட்டு, தேங்காய் பூ போட்டு நல்லா பொல பொலன்னு நூடுல்ஸ் டைப்பில பொல பொலன்னு நல்லா பண்ணி குடுத்துருப்பேன். எப்போதும் இப்படி தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவானுங்க. அது மாதிரி எடுத்து ஒரு வழியா பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேலு தான் கொஞ்சம் அப்பாடான்னு உட்காந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இடியாப்பம் கூட ஒரு மாதிரி லைட்டான கலரா இருக்கு அப்படின்னா, அது மில்லுல அரிசி அரைக்கும்போது கோதுமை மாவு அரைச்சதோட அரைச்சுட்டாங்க. அதான்